இன்னைக்குரிய டிவோஷன் கீழ்ப்படிந்து நடப்போம். யாத்திரையாகமம் 24:7. கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படிங்கிறத இஸ்ரவேலரின் தீர்மானமா இருந்துச்சு. மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து ஜனங்களுடைய காது கேட்க வாசிக்கிறப்ப கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செஞ்சு கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் ஒரு மனமா தீர்மானம் செய்தாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படியறப்ப கர்த்தர் நம்மள மேன்மையாக உயர்த்துவாரு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய்ன்னு சொல்லுது. பரலோகத்தில் உள்ள அத்தனை தேவதூதர்களும் கேருபீன்களும் ஷேராபீன்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதை எதிர்த்து அவங்க கேள்வி கேட்பதோ வியாய்க்கானம் செய்வதோ இல்லை. 100க்கு 100 கீழ்ப்படுகிறனால 100க்கு 100 தேவ சித்தத்தின்படி நடக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போலவே பூமியிலும் தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். பூமியை பாருங்க, இயற்கை அவருக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, அசுத்த ஆவிகளும் அவருக்கு கீழ்ப்படியுது. நீ பேசாமல் அவனை விட்டு போன்னு கர்த்தர் கட்டளையிட்ட உடனே அவனை விட்டு வெளியேறுது. சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் மனுஷன் மட்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய விரும்புறதில்ல. விலக்கப்பட்ட கனிய புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தும் ஏவாளும் ஆதாமும் அதை புசித்து பாவம் செய்யறாங்க. நினிவேக்கு போகிறதுக்காக கர்த்தர் யோனாட்ட சொல்றப்ப யோனா கீழ்ப்படியாம தர்ஷீஷுக்கு போறான். கீழ்ப்படியாமையினால் பாவமும் சாபமும் வருது. நோய்களும் வியாதிகளும் மரணங்களும் நேரிடுது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்துலயும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிய நினைக்கிறவங்க தேவ வசனத்துக்கும் கீழ்ப்படியணும். அப்பதான் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அவரு நாசரேத்தூர்ல தாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தாரு. இது மட்டும் இல்லாம பிதாவாகிய தேவனுக்கும் முற்றுமா முடிய கீழ்ப்படிந்தாருன்னு வேதம் சொல்லுது. அவர் மனுஷ ரூபமா காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிந்தவரா தம்மை தாமே தாழ்த்தி இருந்தாரு. இதே மாதிரி கீழ்ப்படியுதலும் நமக்கு இருக்கிறப்ப நம்மளும் உயர்த்தப்படுவோம். உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களையும் நம்மளும் சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனே, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன்.